3வது இடத்துல யார் இருக்கான்னா நம்ம தூபே தான் இருக்காப்புல. இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இந்தியா கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான லிஸ்ட்டில் தூபே இருப்பார்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். முக்கியமான பிளேயரில் அதுவும் டாப் 3ல் தூபே இருப்பார்னு சொன்னால் நான் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மட்டும் இல்லை, அதை அவரே நம்பியிருக்க மாட்டார். ஆமாங்க, அப்படி ஒரு நம்பவே முடியாத பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே தூபே கொடுத்தாரு. தூபே மொத்தமாக 9 மேட்ச்சில் 235 ரன்னும் 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஹையஸ்ட் ரன் 66, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 39.16. இஷான் கிஷனோட தூபே அடித்த ரன் கம்மி தான். ஹர்திக் பாண்டியாவோட தூபே எடுத்த விக்கெட் கம்மி தான். ஏன் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி தூபே இருக்காருன்னா, இந்தியா கையில் இன்றைக்கி கப்பு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான நேரத்தில் தூபே அடித்த அந்த ஒரு சில ரன்ஸு தான். எப்போல்லாம் இந்தியா கஷ்டப்பட்டுருக்காங்களோ அப்போல்லாம் தூபே தான் காப்பாற்றிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் அந்த 8 ரன்னே ஒரு செஞ்சுரிக்கு சமம். ஓகே, தூபேக்கு நம்ம எவ்வளோ மார்க் கொடுக்குறோன்னா 10க்கு 9.5 கொடுக்குறோம். ஏன் தூபேவுக்கு 0.5 கம்மியாக கொடுக்குறோம்னா இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியலனா கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் போட்டுருங்க. 2வது